ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லைட் ஆஃப் பேஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கோம். 2024 திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையை முடிச்சுட்டு அப்படியே திருவண்ணாமலை மலைக்கு மேலே ஏறி கொப்பை மகாதீபத்தை வணங்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இனிமேல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் 2024ஓட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது எவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு, க்ரௌட்ஸ் எல்லாம் எங்கே இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிரிவல பாதையில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது, என்னென்ன வசதிகள் வர க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன வசதிகள்லாம் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஸோ அப்போ தான் இதே மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் நான் போடும்போது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கிரிவலம் ஸ்டார்டிங் பிளேஸுங்க. ஸோ அந்த 3 ரோடும் அதான் முக்கு தான் 3 ரோடும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் ஆகும். ஸோ கிரிவலம் போகிற ரோடு ஒன்று பெஸ்ட்டு அதாவது இந்த திருவண்ணாமலைக்கு பார்க்கும்போது பெஸ்ட்டு சைடுன்னு ஒரு ரோடும் சவுத் சைடுன்னு ஒரு ரோடு வருங்க. சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சவுத் சைடு இந்த ரவுட்டு தான். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு இந்த திருநெல்வேலி மதுரை இந்த பிளேஸ் சவுத்தில் இருக்கிற ஊரில் இருந்தெல்லாம் வரவங்க ரோடு வந்து அதுங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருந்தது இல்லைங்களா, ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா சேலம், பெங்களூரு, ஆந்திரா இந்த மாதிரி அதாவது வெஸ்ட் சைட்லேருந்து வர பக்தர்கள்லாம் அந்த ரோடு வழியாக தான் வரும். பஸ்ஸு இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த ரோடு வழி தான். இந்த 2 ரோடு தான் இந்த கிரிவல பாதைக்கு ஸ்டார்டிங் பிளேஸுங்க. ஸோ சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சவுத் சைடு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்க, அங்கே குத்தம் எப்பா உண்மையிலே கிரேட்டுங்க. ஸோ இனிமே அதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் வரப்போகிறாங்க. அதுவும் இல்லாமல் 2024 ஸ்பெஷலான ஒரு வருஷம், பயங்கரமான க்ரௌடு, இது வரைக்கும் பார்க்காத க்ரௌடு இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்தும். ஸோ அதே சேம் டைம் அதை விட அதிகமாகவும் இங்கே வந்து க்ரௌடு வந்திருக்குங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிப்போங்க. ஸோ இந்த மாதிரி டிப்போ கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேலே டிப்போ வச்சுருக்காங்க. அதாவது போலீஸ் கண்காணிப்பு உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ வர க்ரௌடில் எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது, பட் அதையும் மீறலாம் நடக்க சான்ஸ் இருக்குதான். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் அதை வந்து தடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் திருவண்ணாமலை இந்த கிரிவலம் பாதையில் அந்த மாதிரி எதுவும் நடக்க சான்ஸ் இல்லை. பட் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்தியான ஒரு கிரிவலம். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க சான்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வச்சுருந்தாங்க கவர்மெண்ட். ஸோ அது வந்து உண்மையை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பிள்ளையார் கோவில். ஸோ இங்கே வந்து தான் சாமியை பார்த்துட்டு அவங்கவுங்க கற்பூரம் ஏற்றுறவங்க ஏற்றிக்கலாம், விளக்கு ஏற்றுறவங்க விளக்கு வச்சுட்டு கிரிவலம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பிளேஸ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, சவுத்துலேருந்து வெஸ்ட்லேருந்து ரோடு வந்து ஜாயின் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துலையே தான் அந்த ஸ்டார்டிங்கில் தான் இந்த விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்களும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாமளும் அதே மாதிரி அதை பார்த்துட்டு கிரிவல பாதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோங்க. சரி, ஓகேங்க. அதாவது இந்த க்ரௌடு பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த க்ரௌடில் கிட்டத்தட்ட 4 ஸ்டேட் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, சவுத் இந்தியாவிலேருந்து எல்லாருமே இந்த கிரிவல பாதையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நார்த் சைடுன்னு வந்திருந்தாங்க, பட் அங்கே வந்து மேக்ஸிமம் கவுண்ட் இல்லை. ஸோ அதனால் மேக்ஸிமம் கர்நாடகா சைட்லேருந்து நிறைய பேர் வந்துருந்தது நான் வந்து பார்த்தேங்க. ஸோ நீங்கள் கிரிவல பாதையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ எந்த ஸ்டேட்லேருந்து அதிகமாக பீப்புள்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு, அதாவது தமிழ்நாடு விட்டு அதர் 3 ஸ்டேட்லேருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கேருந்து எவ்வளோ பேர் எந்த ஸ்டேட்லேருந்து அதிகமாக பீப்புள்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. தமிழ்நாடு வந்து யாரும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அடுத்த வருஷம் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா போங்க. இது உண்மையான ஒரு நல்ல ஒரு கிரிவலம், நல்ல ஒரு ஆத்மார்த்த திருப்தி கிடைக்குங்க. ஸோ அந்த வேர்டு கரெக்டாக எனக்கு சொல்ல வரல. ஆத்மார்த்த திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் 4 ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. ஏன் இவ்வளோ க்ரௌடுன்னா, இந்த வருஷம்
சண்டேல கார்த்திகை தீபம் வந்துருக்கிறதுனால பயங்கரமான க்ரௌடு. ஸோ லீவ் டைம்னால உங்களுக்கே நல்லா தெரியும், லீவ் டைம்னாலே ஒவ்வொரு கோயில் குளமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போவாங்க. அதுவே இந்த வருஷம் நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு பார்சல் பண்ணிக்கிறது மிக பெரிய விஷயம். ஸோ அதனால இவ்வளோ க்ரௌடுங்க. அதாவது கவர்மெண்ட்லேருந்து 10 lakh பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக இந்த 2024 அதிகமாக வந்து மக்கள் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ எனிவே கிரிவல பாதையில் இவ்வளோ க்ரௌடுங்க வந்திருக்காங்க இல்லையா, அதை மேனேஜ் பண்ணுறதுனா போலீஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 டிப்போ வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஃபுட்டுங்க, வர பக்தர்கள் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இருந்ததுங்க. ஸோ அது வந்து உண்மையே பெரிய விஷயம், எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ மிச்சமாகவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த 10 லட்சம் பேத்துக்கும் தாண்டி மிச்சமாகவே இருக்குங்க அந்தளவுக்கு ஃபுட்டு. ஸோ ஆஸ் யூஸ்வல் கடைங்க இருக்குது, நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கலாம். ஃப்ரீயாக ஃபுட்டு வந்து ப்ரொவைட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டுதலுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. கோயில் சைடு வந்து கொடுத்துட்டு நித்யானந்தா அவர்களுடைய ஆசிரமம் இங்கே இருக்குது. ஸோ அவங்களுடைய இது ஃபுட் டொனேஷனும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த டெம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் தான் பார்த்தீங்கன்னா திருநேர்மலை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஆலயம். ஸோ திருவண்ணாமலை கிரிவல பாதையில் திருநேர்மலையும் ஒரு முக்கியமான ஆலயங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையில் இவ்வளோ க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுமா டாய்லெட் செட்டப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறது, அதாவது வேணும்னா வச்சுக்கிறது, அதெல்லாம் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான டாய்லெட் செட்டப் வந்து இந்த வருஷம் வந்து வச்சுருந்தாங்க. உண்மையிலே வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா ஒரு டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பான டாய்லெட் வந்து இந்த வருஷம் பிளான் பண்ணிக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். இந்த ஐடியா வந்து நல்ல ஐடியா. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன நித்யானந்தாவுடைய தியான மண்டபம் இதுதாங்க. கிரிவல பாதையில் இது வந்து இருக்குது. இந்த பிளேஸ் வந்து அவங்களுடைய பிளேஸ் தான். ஸோ இந்த தியான மண்டபத்துலேயும் பயங்கரமான க்ரௌடு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேர், ஸோ அவர் என்னென்ன பண்ணார் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா போய் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் இங்கே வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்னதான சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நித்யானந்தா அவர்களுடைய அன்னதான சர்வீஸ் வந்து இந்த வருஷம் ஸோ இந்த வருஷத்தில் உண்மையிலேயே அவங்க வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து உண்மையை நல்லா இருந்தது. அதே மாதிரி உள்ளே வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கலைங்க. ஸோ ஏன்னா டைம் ஆனதுனால பேசிக்காக வந்து காமிச்சிருக்கான் ஒரு தியான மண்டபத்தை பற்றி. ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. ஸோ உண்மையிலேயே அவர் மேலே என்னதான் இருந்தாலும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் அவர் மேலே என்னதான் பல சீட்டிங் கேசஸ்லாம் இருந்தாலும் இப்போ அவர் உச்சத்தில் இருக்கார். உண்மையிலேயே அதை வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தையே அவர் பார்வைக்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய விஷயங்க. ஸோ அந்த ஒரு வெற்றியை நம்ம அக்செப்ட் பண்ணி தான். பட் இருந்தாலுமே அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் சம் சீட்டிங் கேசஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ அவருடைய லெவல் வந்து வேறு லெவல் தான். ஸோ எனிவேங்க, நான் ஒரு பாதி தூரம் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். இன்னும் பாதி தூரம் தான். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருவண்ணாமலை மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ கொப்பரையை பார்த்துட்டு தீபத்தை பார்த்துட்டு வணங்கிட்டு அப்படியே ஒரு ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வந்து பாருங்கள். அங்கேருந்து பார்க்குறதுல சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு மேலே வந்து ஏறிட்டு இருக்கோம். ஸோ நடுவில் இந்த ஒரு வியூ சூப்பராக இருந்தது நம்ம திருவண்ணாமலையை பற்றி. ஸோ மறக்காம பாருங்கள். 9 கோபுரம், திருவண்ணாமலை 9 கோபுரமும் அழகாக கம்பீரமாக காட்சியளிக்குதுங்க. ஸோ ஃபைனலி நம்ம கொப்பரை வந்து மீட் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய தரிசனத்தை வந்து வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். அங்கே வந்து அதிக நேரம் நிற்க விடலை. அதனால் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் தூரமாக இருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ எனிவே பாருங்கள், பயங்கரமான பனி. அந்த பனியெல்லாம் தாண்டி மேலே போய் தீபத்தை பார்த்துட்டு வந்தது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எனிவே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா 2025 மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். திருவண்ணாமலையாரை பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க.